ராமகிருஷ்ணய்யா நமச்சிவாய்வாள், லோகநாதனையா நமச்சிவாய்வாள். அது என்ன செஞ்சதுன்னா, நம்ம மணிவாச பெருமான் தான் மிக அழகா சொல்லுவாங்க. அது என்னன்னா, அவர் கூட இருந்தோம் இல்லையா நம்ம, அவரே மாயை நாம 3 பேரும் ஒன்னா இருந்த பொழுது சிவனாலையும் ஒரு செயலும் செய்ய முடியல, ஆன்மாக்களாலும் ஒன்றும் செய்ய முடியல, மாயையாலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா 3 அனாதி. அதற்கான தனி அந்த ஒரு சாமி முற்றறிவாளர், அவர் ஒரு பக்கம் சிவனேன்னு இருப்பாரு, ஆன்மா ஒரு பக்கம் அப்படியே பாட்டு பேன்னு கிடக்கும், மாயை ஒரு பக்கம் பேன்னு கிடக்கும் வச்சுங்களேன். இத பார்த்துட்டு இது என்னடா 3 இப்படியே கிடக்குது அப்படின்னு நினைச்சு நம் சாமி நம்ம தான் கவலைப்பட்டுட்டோம், இது ரெண்டும் எதை பத்தியும் கவலைப்படாத வீட்டுக்கு அடங்காத சங்கராமன் மாதிரி அது வாட்டுக்கு செஞ்சிட்டு கிடக்குதுன்ட்டு என்ன யோசிச்சார், கொண்டாந்தார், மாயைகள் விட்டுட்டார். ஆன்மாவை மாயையில் விடும் பொழுது இந்த ஆன்மா எப்படி அந்த வினாடியில இதுக்கு என்ன உடல் கொடுக்கணும், இது எப்படி பக்குவப்படணும்னு சாமி தீர்மானிக்கிறார். தீர்மானிக்கும் பொழுது இந்த ஆன்மா உருவமற்றது, இதுக்கு ஏதோ ஒரு உருவம் கொடுத்தாகணும். அந்த உருவம் கொடுத்தாதான் இது இந்த பிரபஞ்ச மாயில் உள்ள அசுத்த மாயில் உள்ள அனைத்தையும் கற்று தெளிய முடியும். அதுக்காக சாமி என்ன பண்றாருன்னா, இந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் இதையெல்லாம் பார்க்கிறார். நிலத்தினால் ஒரு உருவம் உருவாக்குறார், மண்ணினால் ஒரு உருவம் உருவாக்கி அதை சூடுபடுத்தி அதற்குள் காற்றை செலுத்தி, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம இந்த ரோபோ தயாரிக்கிற மாதிரி இந்த உயிர்களுக்கு ஒரு உடலை கொடுக்கிறார். உடலை கொடுத்து அத சரி இது என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. சரி, ஆரம்பத்தை எடுத்த உடனே ஒரு மானிட பிறவியினர் கொடுத்தா அந்த இது தெரியாது. எடுத்த உடனே ஒருத்தருக்கு பெரிய ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அப்படி ஒரு போஸ்டிங் கொடுத்தா அவரு என்னமோ அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு சேர் காலி பண்ணிட்டு விடுவாரு. அது போல இந்த ஆன்மா பக்குவப்படணுங்கிறதுக்காக சாமி பல்வேறு பிறவிகளை தரார். 1 2 அல்ல, பல 100 கோடி பிறவிகளை தருகிறார். அந்த பிறவிகள் பல 100 பிறவிகளை தரார். அதை நம்ம திருவாசகத்திலிருந்து மாயைக்கு வருமே, ஆன்மா பூமியில விட்டுட்டாரா, இந்த ஆன்மா அப்படியே இருக்கு, இதற்கு உடல் உறுப்புகள் ஃபர்ஸ்ட் ஒரு புல்லாய் படைக்கிறார். புல்லா பிடிச்சா அதை என்ன பண்ணும், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள், தாவரம் என்றால் நிலையான எல்லாமே தாவரம். நாமும் அறிவாள் செயலில் இருக்கும் பொழுது தாவரம், அறிவு செயல்படும் பொழுது சங்கமம். சங்கம்னா வேற ஒண்ணும் இல்லை, நடமாடக்கூடிய ஒன்று. இதற்காக சாமி இந்த ஆன்மா இயங்கி உலகில் நடமாட வேண்டும் அல்லவா, உலகை அனுபவிக்க வேண்டும் அல்லவா, உலகில் உள்ள எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, மாயில் உள்ள எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாலே ஆன்மா பிறவியை நாடாது. இந்த பிறவியில தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், அடுத்த பிறவியில் இந்த தடவை புல்லா இருந்து எல்லாரையும் நான் மிதிச்சுட்டாங்க, கடவுளே இப்படி எல்லாரையும் என்ன மிதிச்சுட்டே இருக்காங்கிறப்ப அந்த புல்லுல யாரும் மிதிக்க பயப்படுற ஒரு முள்ளு இருக்கிற புல்ல படைச்சிருவார். இவ்வளவு கொடுமை இல்ல பிறவி. அடுத்து பாத்தீங்களா, சரி அதுல நிறைய புல்லு. அன்னைக்கு நேற்று நான் ஒசூர் போயிருந்தேன், அந்த பேரிகை அப்படிங்கிற இடம் போறப்ப திடீர்னு மழை பொழிந்திருந்ததா, நிறைய புல்லு முளைச்சிருந்தது. அங்கெல்லாம் பொட்டல் கடை கடைசியில பார்த்தா ஒரு செம்மறியாடு திங்கிற தரையோட தரையா இருக்கிற புல்லு, அப்புறம் அருகம்புல்லு, அப்புறம் விதவிதமான புல்லு, பேரே தெரியல, 4 புல்லு தாண்டி பேரு தெரியல. அத்தனை புற்கள், அத்தனை பிறவி இந்த உடலுக்கு, ஆன்மாவுக்கு அத்தனை பிறவி. புல்லுலயே பல 100. நான் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்களா, அதுல அருகம்புல்ல பிறந்து இந்த பசுமாடு திங்கணும் இல்ல தரையோட தரையா இருக்கிற புல்ல பிறந்து ஏதோ ஒண்ணு தன் உடலை பிற உயிருக்கு உணவாக்கும் பொழுது அந்த பிறவி முற்று பெறுது. அது அங்க போய் சாணமா போய் மறுபடியும் பூமியில விழுந்து சூட்டில் கரைந்து, அது ஏன்னா இந்த மானிட பிறவி வர்ற வரைக்கும் இது இந்த பூமியை விட்டு இந்த ஆன்மா வெளியே அடுத்தது ஒரு பூடாய் அந்த செடியெல்லாம் காஞ்சி அந்த அணு அப்படியே இருக்கும், ஒரு மழை பொழியும்,
அந்த அணு போய் பக்கத்துல இருக்கிற பூடுல பிடிக்கக்குள்ள பூடாகி செடி. நேத்து மட்டும் அங்க ஒரு அக்கானப்பள்ளி முனீஸ்வரன் ஒரு கோயில் அன்னைக்கு பாத்தீங்கல்ல கைலாஷ்? ஆமாங்க, ஆமா. அந்த கோயில்ல மட்டும் நான் உட்கார்ந்து பொறுமையா என்னென்ன செடி மட்டும் 100 விதமான செடி. ஒரு ஜஸ்ட் எங்க ஒர்க் ஷாப் வந்திருக்கீங்க இல்லையா, அதுல ஒரு கால்வாசி கூட இல்ல, அதுக்குள்ள 100 விதமான செடி. அதுல டிசைனா இல்ல, அதுல டிசைனா பூவு. ஐயோ பார்த்து அழகா இருந்தது. பாவம் மழை பெய்யற வரைக்கும் அந்த புல்லு தண்ணிக்கு தவிப்பு அந்த புல்லுக்கு தானே தெரிஞ்சிருக்கோம்ல. யாராவது புல்லுக்கு தண்ணி ஊத்துறோமான்னு. அந்த பூடெல்லாம் ஒரு 15 நாளைக்கு முன்ன போனப்ப அதெல்லாம் அப்படியே வாடி வதங்கி பேன் இருந்ததா. அந்த முனீஸ்வர்கிட்ட போய், யோ கொஞ்சமாவது புத்தி இருக்கா, எங்க எல்லா ஏரியாலையும் பேரியில மழை பெய்யுது, இந்த உங்க கோயில்கிட்ட மழை பெய்யல. நல்ல மழை வந்து அடுத்த முறை நான் வரும் பொழுது இந்த இடத்துல இந்த செடியெல்லாம் தலதலான்னு பூவோட தலையெல்லாம் குளிச்சுட்டு தலையில பூ வச்சுட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்குமேக்குள்ள. அப்ப வந்தா அதே மாதிரி அந்த செடியெல்லாம் மலர்ந்து சிறு மொட்டு விட்டு சிறு பூ பூத்து ஆக அங்க என்ன செய்யுது, அந்த செடி அந்த பிறவியில அந்த பூவா மலர்ந்து பறந்து வரக்கூடிய ஒரு உயிருக்கு தேன் கொடுக்குது. அதுக்கு அடுத்த பிறவி இப்படியே பிறந்து 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 புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கல்லாய் மனிதராய் வந்திருக்கோம். இப்ப மனிதராய் பிறந்த பிறகு சாமி என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அசுத்தமாயி இந்த நமக்கு என்னென்ன வேணும் இந்த உலகில் வாழ அடிப்படையானது மானிடம் பிறந்த பிறகுதான் இந்த தத்துவங்கள் வேலை செய்யும். இந்த மானுடனாக பிறந்த பிறகு இந்த உடல் இயங்க என்ன உடலும் உயிரும் இயங்குறதுக்காக இது எத்தனை நாளைக்கு மனிதனாவே இருக்கும், கொஞ்ச நாள்ல வேற உடம்புக்கு போகணும் இல்லையா. பிறவி சேஞ்ச் ஆனாதானே அனுபவ முதிர்மை கிடைக்கும் அடுத்த பிறவில. இவர் என்ன பண்றாரு, இதுக்காக 6 நியமிக்கிறார். என்ன காலம், நியதி, என்ன கலை, வித்தை, என்ன இப்படி ஒரு வித்தைன்னு காலம், நியதி, கலை, வித்தை என்று 4 படைக்கிறார். இதுல காலம் என்பது இந்த உயிர் இப்பொழுது தோன்றி இந்த காலகட்டத்திலே மறைய வேண்டும், காலத்தத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் இப்பொழுது தோன்றி இப்பொழுது மறைய வேண்டும். இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலத்துல உலகத்துல யாருமே திட்டாத என்ன குறும் பண்ணாலும் உதவாங்க குழந்தையா இருக்கணும். ஒரு 5 ஒரு பிள்ளை எல்கேஜில தொடங்கிறாங்க, சாகடிக்கிறாங்க குழந்தைங்களை படின்னு. பாவம் விளையாட்டு பிள்ளைங்க அது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்படி அந்தந்த ஒரு 5 வயதுல இருந்து 10 11 வயது 12 வயசு வரைக்கும் ஒரு பருவம். அப்புறம் டீனேஜ், அதுல இந்த பிறவி அடுத்த ஸ்டேஜுக்கு போறதான எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் பிளானிங், நேச்சர் பிளான் அவ்வளவு அற்புதமானது. அவர் சொல்றாருல்ல, நீக்கி குரம்பையில் புகப்பெய்து நோக்கிய நொடியன நுண்ணியனத்து எல்லாம் இது எது மேல பற்று வைக்கணும் சாமி யோசிச்சு அத்தனையும் இந்த எதுல தராரு, நியதியில தலையெழுத்துங்கிறாங்கல்ல அதுல எழுதுகிறார். காலம் என்பது இந்த கூட்டிலே சொக்கரி எவ்வளவு ஆண்டுகள் வாழ வேண்டும், எப்பொழுது முதுமை அடைய வேண்டும், எப்பொழுது இப்படி வகுப்புல கலந்துக்கணும். ஏன்னா இத்தனை வருஷமா படிக்கிறேன், இவ்வளோ நிறைய. ஆனா பெரியவர்களோடு என்னுடைய தொடர்பு கிடையாது, எல்லாம் குட்டி பிள்ளைங்க கூட தான். இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியா தேடல் உள்ளவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படிலாம். இதெல்லாம் கால நியதி. காலம் வந்து என்ன செஞ்சிருக்கேன், வாழ்நாள்ல இந்த வயதுல இப்படி இதை செய்ய வேண்டும் என்று நியமனம் செய்கிறது. அப்படி நியமனம் செய்த பிறகு என்ன செய்யுதுன்னா, இது வித்யா தத்துவம்னு சொல்லுவாங்க. வித்தை இருக்குல்ல, வித்தைனா கல்வி, கலை. கலைன்னா என்ன, இதுல 64 கலைகள் இருக்கு. என்ன நடக்கிறது ஒரு கலை, ஒழுங்குபட நடப்பது ஒரு கலை, கையை வீசி நடக்கிறது ஒரு கலை, கையை வந்து அப்படி இந்த பரதநாட்டிய பெண்கள் ஆடுவாங்கல்ல அப்படி ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மா அப்படி நெளியா கையை நினைச்சா அலை அப்படிலாம் அந்த பரதத்துல நிறைய வரும். அப்படி உலகத்துல வாழ்நாள்களில் இந்த ஆன்மா எதை கடக்கு எதை கற்றால் இதை பயன்படுத்தும். அப்படி இதுக்கு என்ன பண்றாரு, 1ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் கலை.
இது என்ன கல்வி அறிவு, உலகில் வாழ்வதற்கான கல்வி அறிவு. அதற்கு இந்த கல்வி அறிவுக்கு அடுத்து அந்த கல்வி அறிவினால் பெற்ற பயனை பயன்படுத்துதல், இதெல்லாம் வித்யா தத்துவத்துல வந்துடும். அதுக்கு பிறகு என்ன பண்ணும், பயன்படுத்திய வித்தையே ஒழுங்கா பயன்படுத்த கத்துக்கணும். என் கையில துப்பாக்கி இருக்குன்னு எனக்கு நேரம் வச்சு சுட்டுட்டா காலி, இது நம்மளை சுட்டக்கூடாது, எதிரியை சுடணும்னு அந்த சிந்தனை வரணும். இப்படி இது போல 64 கலை, அது பெரிய சப்ஜெக்ட், இந்த டைம்குள்ள கவர் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஏதோ 1வது 2வது +2, அப்புறம் ஒரு டிகிரி, அப்புறம் ஒரு மாஸ்டர் டிகிரி, அப்புறம் ஒரு பிஹெச்டி, அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அது கல்வி தத்துவம்னு வச்சுக்கோமே. வேலை கிடைச்ச பிறகு வாழ்வியல் நம்ம நான் ஒரு வேலை கிடைச்சது என்ன நினைவுக்கு வருது, இந்த ஆன்மா அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தியே சிந்திக்காது. ஒரு 20,000 சம்பளம் சரி, 20,000 இருக்குல்ல, ஒரு திருமணம் பண்ணிட்டேன், நான் வீட்டுல இருக்கிறதெல்லாம் விடாது. அப்பா அம்மா எல்லாம் டேய் வேலைக்கு போயிட்டேன், கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ண பிறகு அப்பா அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணி, மனைவியை பேலன்ஸ் பண்ணி, மாமனார் மாமியா பேலன்ஸ் பண்ணி, ஐயோ எவ்வளவு பெரிய தத்து. அதெல்லாம் ஒரு வித்தை இல்லையா? அதெல்லாம் நம்ம கற்றதுனால இருந்த அறிவை கொண்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வித்தை. ஃபேமிலி நம்ம ஒரு குடும்பம் நடத்துறப்ப பண்ற பேலன்சிங்கே வித்தை தான். அந்த வித்தையில நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு அம்பு மட்டும் போதும். அது அம்புல இருக்கிற இம்மை எடுத்துட்டு இன் போட்டுக்கிட்டா போதும். அன்பு, அது மட்டும்தான் ஜெயிக்கிற வித்தை. அந்த வித்தை குடும்பங்கிற ஒரு குடும்பத்துல எல்லாரும் எதுக்கு இருக்கீங்களா, எதிரிகள், அப்படித்தானே? நம் உடன்பட்டு எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம் எண்ணங்களுக்கு மாறுபட்டவர்கள் எல்லோருமே எதிரிகள், அப்படித்தானே கைலாஷ்? சபரி சார். ஐயா தொடருங்க தொடருங்க. ஆமாங்க ஐயா, நமக்கு எதிர நம்ம எண்ணங்களுக்கு புறமானவங்கெல்லாம் எதிரி தானே. சங்கரன் நேற்று வரைக்கும் என் தங்கச்சி பையனான் தான், திடீர்னு எனக்கு எதிரி ஆயிட்டான்ல. நிச்சயமாங்க. ஆக இந்த எதிரிகளை நாம் எவ்வாறு சமாளித்து இந்த குடும்பம், உறவுகள், சுற்றம், நட்பு இத்தனையும் பேலன்ஸ் பண்ணணும் இல்ல? அந்த அனுபவத்துக்கு, அந்த அனுபவ கல்விக்கு தான் வித்தைன்னு பேர், அதுக்கு பட்டறிவுன்னு பேரு. என்ன எப்படி நம்முடைய அறிவை, நாம் கற்றறிந்த அறிவை நம் குழந்தைகள் எடுத்து பயன்படுத்தணும், மனைவியிடம் பயன்படுத்தணும், உறவுகளிடம் பயன்படுத்தணும், மற்ற நண்பர்களிடம், இத்தனையும் தெளிவா சிந்திச்சு நம்ம செயல்படக்கூடிய செயலுக்கு வித்தை. இதையும் சாமி கொடுக்கிறார். இதுல இன்னொன்னு செய்து காலம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உருவ மாற்றத்தை தருது. அதே உடல் அதே தானே. குழந்தையா இருக்கிற மூஞ்சி அப்படியே விட்டு போக வேண்டியதானே. குழந்தையா இருக்கப்ப சொக்கர் சரியான லுக்கா இருப்பாரு, எல்லாம் எடுத்து கொஞ்சம் வாங்க. சொக்கருக்கே ஒரு மூஞ்ச கண்ணாடியில பார்க்க சகிக்கல. என்ன கைலாசு, எதுக்கு இந்த உருவ மாற்றம்? என்னதான் டை அடிச்சு என்ன இது பண்ணாலும் அந்த உடல் தளர்வு காட்டிடுது இல்ல? அப்ப இந்த உருவ மாற்றங்களை இறைவன் ஏன் உருவ மாற்றத்தை தரான்னா, இந்த உருவத்தில் தளர்ச்சி தரவில்லை என்றால் இந்த ஆன்மா தன்னை உணராது. நம்ம பையன் காப்பாத்தோம், பிள்ளை காப்பாத்தோம், அவங்க காப்பாத்துவாங்க, இவங்க காப்பாத்துவாங்க, அது இது என்ன பண்ணும், அது அதுங்களுக்காக செலவு பண்ணு, தன்னை சிந்திக்காது. தன்னை சிந்திக்க வேண்டுமானால் குழந்தை பருவத்தில் இருந்த உயிர் ஒரு கணவனாக மாறி ஒரு குழந்தை என்று அதற்கான தேடுதல், அந்த குழந்தை வளர்க்கிறது ஒரு பெரிய வித்தை. 64 கலைகள்ல குழந்தைகளை வளர்க்கிறது மிகப்பெரிய கலை. அது அவ்வளவு சாமானியமா செட் ஆகாது. டென்ஷன் ஆகாத அன்பா குழந்தைகளை வழி நடத்துறதும் அது மிகப்பெரிய காரியம். ஏன்னா குழந்தைகள் பெரும்பாலும் அவங்க பிடிச்சதை சாதிக்கத்தான் நினைப்பாங்க. அவங்களை நம்ம வழி கொண்டாடுறது ஒரு கலை. நண்பர்கள் அப்படித்தான், எல்லா நண்பர்களும் சேர்ந்த இடத்து சிறப்பும்பாங்க. நண்பர்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். இத்தனையும் பேலன்ஸ் பண்ணி, அதனால நீங்கள் பயனடைந்து, அந்த பயன் என்ன, பலன் அடையணும். எந்த செயல் செய்தாலும் ஒரு பலன் இருக்கும்ல. அந்த பலன் என்னன்னா, எல்லோரும் இந்த உடலை விட்டு நாம் செல்லும் பொழுது, ஐயோ கடவுளே இவ்வளவு ஒரு நல்ல மனிதர் ஆயிட்டு, இவருக்கு இப்படி ஆயிடுச்சே கடவுளே, இவருக்கு மறுபடியும் அடுத்த பிறவில இதை விட நல்ல வாழ்க்கை கொடுன்னு வேண்டணும். இல்லைன்னா இவருக்கு மறுபடியும் கடவுளே இவர் எங்க ஊர்ல பிறக்கணும் மட்டும் வேண்டக்கூடாது, ஏன்னா எவன் கேட்கறனா அத்தனை ஊர்ல பிறந்து தொலைணும், பல பிறவிகள் எடுக்கணும், இவர் நல்லபடியா உங்க திருவடிக்கு சேர்த்துங்கன்னு உலகம் நல்லவர் தீயவர் எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா இந்த உடல் கொடுப்பதே இறைவனோடு இறை சிந்தனைகளை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தை நாம் சுற்றி பார்க்க வந்திருக்கின்றோம்.
இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மாயை வந்து நம்மை இறைவனுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தெப்பம். இந்த உடலாகிய தெப்பம் இயற்கையோடு இசைந்த இன்பம்பாங்க. அப்படியே இயற்கையோடு இயற்கையா யதார்த்தமா போயிட்டு இருந்தீங்களா, இறைவன்கிற கடல்ல கொண்டு போய் இந்த உடலாகிய அவர் சொல்றாரு இல்ல, மனமெனும் தோணி பற்றி இந்த உயிர் ஆன்மா மனதில்தான் பயணிக்குது. உடல் வந்து புறக்கருவிதான். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகள் ஓடும் பொழுது ஆணவமாகிய மதனெனும் பாறை தாக்கி மறியும். அங்க போய் பாறையில இடிச்சுக்காத போகணும்னா இந்த சிந்தனையாகிய படகோட்டி இருக்காருல்ல, நம்முடைய இந்த கலைகளை கற்று தெளிந்த ஞானியாக தன்னை நினைத்துக் கொள்ளக்கூடிய ஆன்மா தன்னிலை மாறாமல், அன்பு நிலை மாறாமல், அதனுடைய கடன் நீங்க என்னதான் கதைச்சிட்டு எவ்வளவு பெரிய ஆள்கள் பின்னால உட்கார்ந்து வந்தாலும் அந்த பரசல் ஓட்டுறோம் பாத்தீங்களா, பாத்தீங்க தானே கைலாஸ் அன்னைக்கு? ஆமாங்க. ஆமா, அவர் பரசல் ஓட்டுறோம், நம்ம யாரையுமே கண்டுக்கல தெரியுமா? அவர் நோக்கம் அந்த சிவனை அடையிறது இல்ல. ஆமா, அவன் எப்படி போனா சிவனை அடையலாம் கரெக்டா, வேற எந்த சிந்தனையும் அவருக்கு இல்ல. அதுபோல தெளிவான சிந்தனையோடு பயணித்தால் இந்த மாயை வந்து இறைவன் அடைவதற்காக ஒரு பெரிய கருவியாற்காக இந்த மாயைகள் நம்மால இறைவன் நமக்கு உடலை கொடுத்திருக்கு. அது வெறுத்து ஓடவே முடியாது. மனைவி விட்டு ஓடணும், கணவனை விட்டு ஓடணும், குடும்பத்தை விட்டு ஓடணும், காட்டுல உட்கார்ந்துட்டோம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பீங்க? பிறவி சுழற்சியில சிக்கித்தானே ஆகணும்ல. ஆக இதை விட இந்த உடல் இருக்கே, இது இயங்குறதுக்கு சாமி சில இந்திரியங்கள் அப்படின்னு சிலதை கொடுத்திருக்காருல்ல. புறத்தில் செவி, புறத்தில் காது, உள்ள செவி. அம்மா சொல்லுங்கம்மா, சித்தாந்தம் கற்ற கீதா பாபா அம்மா, நானே பேசினேன் எப்படி? கீதாம்மா. ஐயா நமச்சிவாய ஐயா. சொல்லுங்க கைலாஷ் ஐயா. எனக்கு இந்த மனம் என்னும் தோணி அந்த பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா உதவியா இருக்குங்கய்யா. அதுவா? ஆமாங்க. மனம் போன போக்கில தானே இந்த உடல் போகுது. ஆமாங்க. உயிர் அந்த மனம்ங்கிறத தோணி நம்ம எண்ணங்களை சுமந்து இந்த ஆன்மாவை திசை திருப்பி விடக்கூடியது இந்த தோணி. தோணினா மிஷின்ல ஓடுறது கிடையாது, அந்த துடுப்பு போட்டு ஓட்டுறாங்க என்ன கைலாஸ், அந்த துடுப்பு போட்டு ஓட்டுற தோணி நம்ம பாஷையில பரசல். மனமெனும் தோணி அதுல வந்து இந்த ஆன்மா பற்றி ஏறிடுச்சு. ஏறியதுக்குள்ள எதுக்கு இருக்க, நம்மளை விட வாழ்றவனை பார்த்தாலும் கோபம் வருது, வாழாதவனை பார்த்தாலும் நம்மளை விட இவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான், நம்ம இப்படி எவனை பார்த்தாலும் ஒரு மனதுல முரண்பாடான சிந்தனைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த அவ்வினைக்கு வினையில சொல்லுவாரு, சீற்றம் தாமினை தீண்ட பெறா திருநிலை. அந்த கோபம் அது சிறிய கோபமோ, சிறியது கோபம், பெரியது சீற்றம். அந்த மனமெனும் தோணி பற்றி அதில் அறிவுங்கிற அந்த துடுப்பை அப்படி துளாவி அப்படி நவுத்தினார்ல அவரு. அப்படி நான் செல்லும் பொழுது மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி அதுல எதை ஏத்திட்டு போறோம்? நம்மளால இயலாது. குழந்தைங்க கேட்டாலும் வள்ளுவல், நம்மளால இயலாது அல்லது சூழ்நிலை இல்லை, டைம் இல்லைங்கப்ப கடுப்பா தானே விழறோம். எல்லா இடத்துலயும் பெரும்பாலும் நம்ம மூஞ்ச காட்டுறோம் இல்ல. அதுதான் சொல்லுங்க, சினமெனும் சரக்கை ஏற்றி இந்த அறிவு வந்து துடுப்பா என்னை கரை சேர்க்க போகுது. ஆனா என்னுடைய அந்த சினம்ங்கிறது வரும் பொழுது கோபம் வந்தா என்ன செய்யறோம்னு தெரியாது இல்ல. அப்ப கொஞ்சம் அறிவை மிஸ்யூஸ் பண்ணோம்னு வச்சுங்க, வாழ்க்கை காலியா. கண்டிப்பா. இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுல டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு சுண்ணாம்பு ஆகுறாங்க தெரியுமா? உண்மைதான். அப்புறம் 45 வயசுல மறுமணம் அப்படின்னு ஒரு இது வேற, 2 இருபாலரும் போட்டு தள்ளுறாங்க. கொஞ்சம் அன்னைக்கு மதியனும் கோலை ஊன்றி செல்லும் பொழுது அந்த சினமுன சரக்க கீழே தூக்கி போட்டு வாழ்க்கைங்கிற மனம்ங்கிற தோணியில குடும்பம்ங்கிற கடல்ல பயணித்து இருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல கைலாஸ். ஆமாங்கய்யா. மனமெனும் தோணி பற்றி அறிவாகி அந்த கோலை ஊண்டி அந்த குச்சி வச்சு தள்ளுவாங்க தெரியுமா பரசல்ல? இங்க வந்தப்ப தண்ணி அதிகமா இருந்ததுனால அந்த துடுப்பு போட்டாலும்னா குச்சி கோல் வச்சு தள்ளுவார், பெரிய மூங்கில் கழுவி வச்சு தள்ளுவாங்க. மனமெனும் தோணி பற்றி மதிய, அதுக்கு கோல்னு பேரு. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி
செரிகடல் இந்த அலை மிகுந்த இந்த சுனாமிக்கு முன்ன அலை அப்படியே வருமே, ஆமாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில வந்து பயணிக்கும். என் மேடு பள்ளம் இல்ல, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் கடுப்பு, அபிஷியல் டென்ஷனு, வீட்டு டென்ஷன், இது எல்லாமே வந்து அந்த பெரிய அலைகள். இந்த செரிகடல் ஓடும் பொழுது எனக்கு வந்து அந்த என்ன வரக்கூடாது, சீற்றம் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, அளவுக்கு அதிகமான ஆசை வரக்கூடாது. இது எல்லாம் வந்து அந்த எண்ணெய், அது ஒரு வார்த்தையில முடிச்சிருப்பாரு சாமி. சினம் எனும் சரக்கை ஏற்றி. எப்ப சினம் வரும்? நம்ம எதிர்பார்த்தெல்லாம் கிடைக்காதப்ப சினம் வரும். அப்படி சினம் எனும் சரக்கை ஏற்றி இந்த கடலிலே பயணிக்கும் பொழுது என்னுடைய ஆணவமாகிய நானே சிறந்தவன் என்ற ஒரு எண்ணம், அந்த ஆணவமாகிய மதம், யானைக்கு மதம் பிடிக்குது. ஆமாங்கய்யா. இது போல ஆன்மாவுக்கு ஒரு நிலை வரும் பொழுது மதனெனும் பாறை தாக்கி நான் சாவரப்பவாது முன்ன நினைக்கிற அருளவுடன் கேட்பார். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் பொழுது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறியவொன்னா உனையின் உணர்வை நல்கா. யாராலையும் அறிய முடியாத உன்னை நினைக்கக்கூடிய அந்த உணர்வை எனக்கு தர வேண்டும் பெருமானேன்ட்டு அந்த பாடல். இந்த மாயையிலே உடலால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடலுக்கு அந்த அவங்க சொல்றாங்கல்ல, சித்தாந்தத்துல வரும் இல்ல, என்னங்க கீதாமா, கீதா லோகநாதன் ஐயா சொல்லுங்க. நமஸ்காரம். அந்த காலம் காலம் நியதி அதெல்லாம் வரும் இல்ல, இதெல்லாம் நம்ம உடலுக்காக மாயிலே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தத்துவங்கள். தத்துவம்னா அந்த இந்த உடல் இவ்வளவு நாள் வாழணும், ஒரு சில ஃபார்முலாஸ் போட்டா சில கெமிக்கல் அல்லது சில மாற்றங்கள் நிகழ்வது போல நம்ம உடலை வந்து சாமி இந்த மாயையிலே உடல் தந்து மனம் தந்து, அதுல பாருங்க மனம் இருக்கு, அது எதை வேணாலும் நினைக்குது. மனம் போட போக போற கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா கேக்குறாங்கல்ல. அவன் சொன்னானு நீ மனம் போடும் போக்குல போய் புத்தி இல்லாம குழியில விழுந்தியா? இன்னைக்கு அப்படித்தான் விழுந்தேன் வண்டியில. போயிட்டேன், 2 போல்ட் லூஸா இருந்ததே, மனசு சொல்லுது டே அந்த முன்னால சேஃப்டி கார்டு போல்ட்டை கொஞ்சம் டைட் வச்சு போடாது. வச்சமா ஐயோ வகுப்புக்கு நேராச்சுன்னு வர அது கலந்து உளுந்து முன்னால வீல்ல மாட்டி ஸ்கூட்டியை தூக்கி எரிஞ்சு, நம்மளை தூக்கி எரிஞ்சு, ஐயோ நல்ல வேலை வகுப்பு இருக்கிறதுனால ரொம்ப அடிபடாத வந்துட்டேன், ரத்தம் சிந்தாம. வழக்கமா இதுல விழுந்தா ஒரு 6 தையல் போட்டிருக்கணும். அங்க இருந்தவங்களா அதான் சொன்னாங்க, இவர் மட்டும் வழக்கமான மாதிரி போயிருக்கு கேரளா, இந்த வளைவுல இல்லாத நேரா போயிருந்தா இவர் போற நேரத்துலயும் நேரம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும், சொக்க தப்பிச்சுட்டாரு. நாங்க அங்க என்ன மனம் வேகமா போங்குது, புத்திட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் வச்சுட்டு போங்குது. என்ன மனம் புத்தி, அப்புறம் என்ன சித்தமும் சொல்லுது டே விழுந்துருவேங்குது. அதெல்லாம் இல்ல, மனம் எனும் தோணி வச்சு வேகமா வகுப்பு இருக்குங்கிற அந்த செரிகடல் ஓடும் பொழுது அந்த சேஃப்டி கார்டு அது அதானே இந்த நம்ம சிந்தித்தல் புத்தி இல்லையா, புத்தி இருக்குல்ல. அப்ப அந்த புத்தி மனம் புத்தி இல்லையா, அப்புறம் சித்தம்னு ஒண்ணு சொல்றாரு, அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதுதான். ஆனா இதை மட்டுமா கொடுத்தாரு, இன்னும் சில அற்புதமான வேடிக்கை செஞ்சிருக்காரு. இந்த உலகம் வந்து 5 முக்கியமான பொருள்களால் ஆனது இல்லையா, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். இந்த 5 கலந்து நமக்கு உடலை கொடுத்துட்டாரு. ஆனா இந்த 5 தன்மையுள்ள உடலுக்குள் வந்த ஆன்மா எப்படி இந்த உலகத்தை உணர முடியும்? அவரு மனம் புத்தியே 64 கலையெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனா இதுல ஒவ்வொன்றையும் அறியறதுக்கு ஒரு அற்புதமான வேலை செஞ்சிருக்கோம். இயற்கையே உள்ளது இறைவன். என்ன நம்ம 5 பொறிகள் இருக்கு இல்லையா, ஏதாவது அப்படி கலர் கலரா பூக்கள் இருந்தா கண்ணு பார்க்கும், வெளிச்சம் என்ன பார்க்குமா? பார்க்காது இல்ல. ஆக கண் வந்து வெளியிருக்கிற ஒளியை கொண்டு முன்னால இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குது. ஆக கண் கருவின்னு இருக்கு. கண் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு கருவி வேலை செய்யறதுனால கண் தெரியாது.
கருவி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிட்டா கண்ணாடி போட்டுக்கணும். அப்படி அந்த கண் இருக்கு இல்லையா, கண் ஒளியை ஆதாரம் கொண்டு முன்னால இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்குது. உமிழ்நீர் இல்லைன்னா நீங்க எது சாப்பிட்டாலும் டேஸ்டே தெரியாது தெரியுமா? நாக்குல ஒரு சுவை அரும்புகள்லாம் வச்சு அதுல கொஞ்சம் உமிழ்நீர்னு ஒரு தூய்மையான நீரை சுரக்க செய்து, இது புளிப்பு, இது இனிப்பு, இது காரம், இது எனக்கு பிடிச்ச டேஸ்ட், அப்படியே இன்னைக்கு அப்படியே ஒரு அன்னாசி பழம் வாங்கி அதை அப்படியே அறுத்து அதுல கொஞ்சோண்டு உப்பு மிளகாய் போட்டு ஊ காடு அப்படின்னு இந்த நாக்க இந்த சுவைக்கு நாடுது இல்ல. எவ்வளவு ஒரு அற்புதம் இல்ல. நீரை ஆதாரம் கொண்டு நாக்கு சுவை அறிகிறது. என் வண்டி டம்மான்னு உழுகுது, அக்கம் பக்கத்துல வீட்டுக்குள்ள இருந்தெல்லாம் ஓடியாந்துட்டாங்க ஓசை கேட்டு. ஆக ஓசை சுற்றிலுடைய காதின் மூலம் போய் எனக்கு உதவுதில்ல. எவ்வளவு பெரிய சிருஷ்டி இல்ல. அப்படியே உள்ள போயிட்டே இருந்தா மாயை ரொம்ப அற்புதமானது. இதை விட்டு சிவன்கிட்டே போக மாட்டோம். ஏன்னா இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற பூமி. ஆக இந்த பூமிக்கு வந்த நாம் இந்த பூமியில் வாழ்வதற்காக ஆன்மாவிற்கு, ஆன்மா இந்த உலகம் சார்ந்து வாழ்வதற்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எக்ஸ் ஒய்யா ஏதோ ஒண்ணுன்னு தெரியாத ஒரு காற்று மாதிரி நம்மளை படைச்சிருந்தா நம்ம பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்போம்ல. இப்படி அலையக்கூடாதுன்னு இதுக்கு ஒரு அழகான உடம்பை கொடுத்து, அந்த உடம்புக்கு பருவகாலங்களை அமைத்து, அந்தந்த பருவகாலங்கள் அதை அறிவதற்கான ஒரு கலையை கொடுத்து, இவ்வளவு அற்புதமா இயற்கை நம்மளை செட் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கடவுளே இந்த பிறவி போதும்பா அப்படின்னு இன்னைக்கு வண்டியில இருந்து விழுந்தோம். நான் பண்ண முடியும் எப்படின்னா, சரி நாளைக்கு ஒரு ஸ்கூட்டி செகண்ட்ஸ்லயாவது எடுத்துடணும், இந்த வண்டி ஓட்டக்கூடாது. உடனே போன் பண்ணி எங்க நண்பர்களுக்கு சொன்னேன், நாளைக்கு காலையில வாங்க, ஒரு ஹோண்டா ஐயா ஏதோ ஒண்ணு அது இருக்கு, வாங்க வாங்கிக்கலாம். என்ன அது மாதிரி இந்த உடல் என்ன பண்ணும், இதுக்கு மேல ஓட்டினா நமக்கு அறிவு வராது, ஒண்ணும் வராது, இது களைச்சு போச்சுன்னு நினைக்கல. ஆன்மா இதை தூக்கி போட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். என்ன ஆக இன்னைக்கு நாம் சிந்தித்தது, இறைவன் இந்த உலகில் நமக்கு உடல் கொடுத்ததோ, உறவுகள் கொடுத்ததோ, உணர்வுகள் கொடுத்ததோ, இது நாம் இறைவனை அடையாமல் இருப்பதற்காக அல்ல. மாயையில் பயணித்து அறிவு, அதாவது ஆற்று நீரில் செல்லும் பொழுது அதுல மீன் இருக்கும், முதல்ல இருக்கும், புழு இருக்கும், கண்டதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கண்டுக்காம நாங்க நேற்று பயணம் செய்த இடத்துல ஒரு வினாடி அந்த போட் பரசல் கவிழ்ந்து இருந்தா, நானு கைலாஸ் படகோட்டி தப்பிச்சிருப்பாரு, பக்கத்துல சிவன் பக்கத்துல இருந்தாரு, அப்படி நீந்தி சிலைக்கு போயிருப்பாரு. தனமாவுக்கு நீச்சல் நல்லா தெரியுமா, அவங்க முல்லை ஆற்று ஏரியால இருக்காங்க. நம்ம நீச்சல்லாம் அரை ஆத்துக்கு வர்றதுக்குள்ள தம் இருக்காது, போய் சேர்ந்துருப்பேன். கைலாஸ் நிலை நேர கைலாஸ் தான். காலம் அந்த நியதியில இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் இருக்கிறதுனால அது பாதுகாப்பா போயிட்டு, அது கூட இந்த உடலில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது பயன்படுத்தி வாழ்வதற்காக நமக்கு கலைகளை அந்தந்த காலகட்டத்தில் இறைவன் சில கலைகளை தருகிறார். நான் சில வேலைகள் எடுத்து செய்யும் பொழுது அன்னைக்கு அதை பத்தி எனக்கு தெரியலன்னா, இது இந்த வருதான்ட்டு அது முன்கூட்டியே போய், இப்பதான் நம்ம கூகுள்னு ஒருத்தர் இருக்காருல ஃப்ரெண்டு, அதுல போய் தேடி இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு தேடி அவனுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சு கற்று, அப்ப தினம் கல்வி தானே இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு ஒரு பாடம். நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு செயலும் செயலாகும் பொழுது மற்றவர்களுக்கு பாடம். அப்படி இந்த இயற்கை என்ன செய்து இந்த உடலை தந்து நம்மை வழி நடத்துகிறது. நாளை நாம் இந்த பஞ்சபூத பிரேதத்துக்கு சரியான சுவாரஸ்யமான செய்திகளா இருக்கு. மூக்கு உணர்றத நாக்கு உணராது. ஆனா மூக்க பிடிச்சிட்டு வெங்காயம் சாப்பிட்டீங்களா, காரம் வராது தெரியுமா? மூக்க பிடிச்சிட்டு வெங்காயம் சாப்பிட்டு பாருங்க, அந்த வெங்காயத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு வரவே வராது. பச்சை மிளகா ஜாலியா மூக்கு காத்து உள்ள போகாம மூக்க பிடிச்சிட்டு ஒரு பச்சை மிளகா கடிச்சு பாருங்க, காரம் நீங்க மூக்குல இருந்து கை அடைக்கிற வரைக்கும் அந்த காரம் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். கருணக்கிழங்கு அப்படித்தாங்க. இந்த உடம்பு எவ்வளவு அற்புதமான டிசைனிங் கடவுள். ஆக இந்த உடல் மாயை கிடையாது. இந்த உடலுக்கு மெய் என்று பெயர். ஏனெனில் மெய்ப்பொருளை அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இந்த பொய்யான உடல் இருப்பதால் இதற்கு என்ன பேரு? மெய்.
ஆக என்ன மெய்யோடு நிறைவு செய்து இன்னைக்கு இன்னையில இருந்து என்ன செய்யலாம்னு இருக்குன்னா எக்ஸாக்ட் 9 மணில இருந்து நான் ஏதாவது நிறைய குழப்பி விட்டுருக்கேன்னா ஏதாவது தெளிவு கொடுத்தாருன்னு ஒவ்வொருத்தரா ஒரு 2 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னங்க கைலாஷ்? ஐயா நல்ல விளக்கங்கய்யா, அற்புதமாக இருந்ததுங்கய்யா. அதை தேவாரம் மனம் என்னும் தோணி பற்றி எழுதுனது தேவாரத்தில் திருநாவுக்கரசர் தானங்கய்யா? திருநாவுக்கரசர் செடிகள் வேற யாரும் இப்படி எல்லாம் எழுத மாட்டேன். ரொம்ப நன்றிங்கய்யா, விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. திருச்சிற்றம்பலம். அப்போ நமச்சிவாயத்தை மறந்துட்டீங்களே. நமச்சிவாய வாழ்க்கைங்கய்யா, நமச்சிவாய வாழ்க. சரி, இன்னைக்கு சொன்னதுல இது சித்தாந்த கருத்துக்கள் மிக எளிமையா கொடுக்கறதா நினைச்சிட்டு ஏதோ அப்படி திருவருளால் பேசிட்டு இருக்கேன். இது ஏதேனும் நீங்கள் கற்ற சித்தாந்த வகுப்புக்கும் இதுக்கும் ஏதேனும் என்ன இன்று நீங்கள் தெரிந்து கொண்டது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததாங்கிறத ஒவ்வொருத்தரும் சொன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இதமா ஐயா நமச்சிவாய வாழ்க்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நான் இன்னும் சைவ சித்தாந்தம் படிக்கலைங்க ஐயா, இப்பதான் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நீங்க சொல்ற தகவல் நான் எனக்கு புரிஞ்சிருக்கு, அவ்வளவுதாங்க ஐயா. இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் சைவ சித்தாந்தத்துல சொன்னது கிடையாது. இன்னும் நான் வகுப்பு முழுசால அட்டன் பண்ண படிக்கல. ஆனாலும் இந்த கருத்துக்கள் புதுசாக இருந்ததுங்க ஐயா, வழக்கமா சொல்றதை விட. சொல்லுவாங்கண்ணா ஐயா நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய சொல்லுங்க ஐயா. நாங்களும் சைவ சித்தாந்தம் முழுமையெல்லாம் படிக்கலைங்க ஐயா. இல்ல ஏதோ படிச்சிருப்பீங்களா, வாத்தியார் பாடம் படிச்சதுல இவ்வளவு விளக்கங்கள் அவங்க தரலைங்க ஐயா.